அன்பானவர்களே, என் பொண்டாட்டி வீட்டுல சும்மாதான் இருக்கிறா. இந்த ஒரு வரியை நாம் எத்தனை முறை கேட்டிருக்கிறோம். நண்பர்கள் கூட்டத்தில், உறவினர்கள் முன்னால் சிரித்துக்கொண்டு சொல்கிறார்கள். ஆனா அந்த ஒரு வாக்கியத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? சும்மானு சொல்வது எளிது. காலை 5 மணிக்கு எழுந்து குழந்தைகளுக்கு டிஃபன், கணவருக்கு காலை உணவு, வீட்டு வேலை, தண்ணீர் எடுப்பது, கடைக்கு போவது, பாடம் சொல்லிக் கொடுப்பது, மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது, இது எல்லாம் சும்மாவா? ஒரு நாள் கூட அந்த பெண் வேலை செய்யாமல் இருந்தா அந்த வீட்டோட நிலை என்ன ஆகும்? அந்த வீடு ஓடாது. ஆனா அவள் வேலைக்கு சம்பளம் இல்ல, அவளுக்கு லீவ் கிடையாது, போனஸ் கிடையாது. அவளுக்கு கிடைப்பது சும்மாதான் இருக்கிறான்னு ஒரு வார்த்தை. ஒரு சிறிய கதை. ஒரு கணவன் தினமும் அவன் நண்பர்களிடம் சொல்வான், என் மனைவி வீட்டுல சும்மாதான் இருக்கிறா. ஒரு நாள் அந்த மனைவி முடிவு பண்ணினாள், ஒரு வாரம் வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்று. முதல் நாள் காலை டிஃபன் இல்ல, 2ஆம் நாள் வீடு சுத்தம் இல்ல, 3ஆம் நாள் குழந்தைகள் பள்ளிக்கு தாமதம், 4ஆம் நாள் கணவன் அலுவலகத்தில் அவமானம், 5ஆம் நாள் அவன் புரிந்துகிட்டான், அவள் சும்மா இல்ல, அவள்தான் அந்த வீட்டின் இதயம். வீட்டில இருக்கும் பெண்கள், அவர்கள் ஒரு குக், டீச்சர், நர்ஸ், மேனேஜர், அக்கவுண்டன்ட், கவுன்சிலர், அனைத்தையும் ஒரே நேரத்தில் செய்கிறார்கள். ஒரு நிறுவனத்தில் இவ்வளவு வேலை செய்தா மாதம் லட்சங்கள் சம்பளம் வரும். ஆனா வீட்டில் செய்யறதால் அது மதிப்பில்லையா? நாம் பெண்களை குறை சொல்லும் சமுதாயம் இல்ல, அவர்களை உயர்த்தும் சமுதாயமாகணும். ஒரு ஆண் பெரியவனாயிருப்பதற்கு அவன் மனைவியை மதிப்பதுதான் அடையாளம். என் பொண்டாட்டி சும்மா இருக்கிறான்னு சொல்லாதீங்க, என் மனைவி இல்லனா என் வீடு ஓடாதுன்னு சொல்லுங்க, அதுதான் பெருமை. வீட்டில் இருக்கும் ஒரு பெண் பணம் சம்பாதிக்கலனாலும் அவள் சம்பாதிக்கிறது என்ன தெரியுமா? குழந்தைகளின் நம்பிக்கை, கணவரின் அமைதி, குடும்பத்தின் ஒற்றுமை. அதுதான் வாழ்க்கையின் பெரிய செல்வம். ஒரு பெண்ணின் உழைப்பை சும்மா என்று சொல்லும் சமுதாயம் அவளின் கண்ணீரை ஒரு நாள் புரிந்து கொள்ளும். வீட்டு தாய் சம்பளம் வாங்க மாட்டாள், ஆனா அவள் இல்லையெனில் அந்த வீடு சம்பாதிக்காது. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் நிற்பது ஒரு பெண் மட்டுமல்ல, ஒரு தியாகம். மதிப்பு கொடுத்தால் உறவு மலரும். சமூகத்திற்கு ஒரு சவால். இன்று வீட்டுக்கு போய் உங்கள் மனைவியிடம் சொல்லுங்க, நீ சும்மா இல்ல, நீ என் வாழ்க்கையின் பேக்போன். அவள் முகத்தில் வரும் சிரிப்பு உங்க வாழ்க்கையை மாற்றும். வீட்டில் இருக்கும் பெண்களே, உங்களுடைய உழைப்பை நீங்களே மதியுங்கள். உங்களை யாரும் சும்மா என்று சொல்ல விடாதீர்கள். நீங்கள் குடும்பத்தின் சக்தி. அன்பானவர்களே, நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். ஒரு வீட்டில் மனைவி இல்லாமல் ஒரு வாரம் வாழ்ந்து பாருங்கள். அப்போதுதான் புரியும், அவள் வேலை என்று நாம் சொன்னது உண்மையில் அவள் தியாகம் என்று. அவள் உடலால் மட்டும் வேலை செய்யவில்லை, மனதால் வேலை செய்கிறாள். ஒரு பெண் வீட்டில் இருக்கிறாள் என்றால் அவள் உடல் மட்டுமல்ல, அவள் மனமும் வேலை செய்கிறது. குழந்தை சோகமாக இருந்தால் அவள் இதயம் வலிக்கும். கணவர் சோர்வாக இருந்தால் அவள் மனசு கலங்கும். அவள் எப்போதும் குடும்பத்தோட மனநிலையை கவனிக்கிறாள். அவள் ஒரு இமோஷனல் மேனேஜர். பல பெண்கள் இரவு அனைவரும் தூங்கிய பிறகு மட்டும் அழுகிறார்கள், யாருக்கும் தெரியாமல். ஏன் தெரியுமா? நாம் சும்மாதான் இருக்கிறேனோ என்று கூட அவர் ஒரு சில நேரம் தன்னையே சந்தேகப்படுவாள். அதுதான் இந்த சமுதாயத்தின் தாக்கம். ஒரு உண்மை சம்பவம். ஒரு நாள் ஒரு குழந்தை பள்ளியில் எழுதினது, என் அம்மா வேலை செய்யவில்லை, அவள் வீட்ல தான் இருப்பாள். ஆசிரியர் கேட்டார், உன் அம்மா தினமும் என்ன செய்கிறாள்? குழந்தை சொன்னது, அவள் காலை எழுப்புவாள், சாப்பாடு செய்கிறாள், பாடம் சொல்லித் தருவாள், எனக்கு நோய் வந்தால் கவனிப்பாள், எனக்கு கதை சொல்லுவாள். அப்போது ஆசிரியர் சொன்னார், உன் அம்மா உலகத்திலேயே பெரிய வேலை செய்கிறாள். அந்த குழந்தை அந்த நாளிலிருந்து என் அம்மா ஹவுஸ்வைஃப் இல்ல, என் அம்மா சூப்பர் ஹீரோன்னு சொன்னான். ஆண்களுக்கு ஒரு சிந்தனை. நண்பர்களே, நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, ஆனா உங்க வெற்றிக்கு பின்னால் யாராவது அமைதியாக நிற்கிறார்களா? உங்கள் மனைவி உங்களை மனதளவில் சப்போர்ட் பண்ணாதிருந்தால் நீங்கள் இவ்வளவு அமைதியாக வேலை செய்ய முடியுமா? ஒரு ஆண் உயர்ந்து நிற்பதற்கு அவன் பின்னால் ஒரு பெண் தள்ளி செலுத்துகிறாள். மனைவியை மதிக்காதவன் வாழ்க்கையையே மதிக்காதவன். பல பெண்கள் திருமணத்திற்கு முன்பு கனவு கண்டவர்கள், டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், பிசினஸ் விமன் ஆகணும். ஆனா சூழ்நிலை காரணமாக வீட்டிலேயே தங்கினார்கள். அதனால் அவர்களின் கனவு சிறியதாகிவிட்டதா? இல்ல, அவள் கனவை விட்டுக் கொடுத்து குடும்பத்தை தேர்வு செய்திருக்கிறாள். அது தியாகம்.
நாம் பிறந்த நாளை கொண்டாடுறோம், மேரேஜ் ஆனிவர்சரி கொண்டாடுறோம். ஆனா ஒரு நாள் கூட நன்றி மனைவியேன்னு சொல்லியிருக்கோமா? இன்று சொல்லுங்கள். அது ஒரு உறவை புதுப்பிக்கும். ஒரு வீட்டில் கணவன் மனைவியை மதித்தால் அந்த குழந்தை அதை கற்றுக்கொள்கிறது. அடுத்த தலைமுறை பெண்களை மதிக்கும். அதுதான் உண்மையான பெண்கள் விடுதலை. வீட்டிலிருக்கும் சகோதரிகளே, நீங்கள் சும்மா இல்லை. நீங்கள் குடும்பத்தின் முதுகெலும்பு, குழந்தைகளின் முதல் ஆசிரியர், கணவரின் நம்பிக்கை. உங்களை நீங்களே மதியுங்கள். அவள் அமைதியாக இருப்பாள். ஆனா அவள் இல்லையெனில் வீடு அமைதியாக இருக்காது. சம்பளமில்லாத வேலைகளில் அதிகமான அன்பு இருக்கிறது. மனைவியை உயர்த்தினால் குடும்பம் உயர்கிறது. ஒரு சவால். இன்று இந்த வீடியோ பார்க்கும் ஒவ்வொரு ஆணும் வீட்டுக்கு போய் மனைவியிடம் சொல்லுங்கள், நான் உன்னை மதிக்கிறேன். இந்த வார்த்தை ஒரு பெண்ணுக்கு ₹1,00,000 விட மதிப்பானது. இந்த வீடியோ உங்களுடைய மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்கள் மனைவியின் ஒரு நல்ல குணத்தை எழுதுங்க. என் மனைவி என் வாழ்க்கையின் சக்தின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு பெண்ணின் கண்ணீர் துடைக்க, ஒரு குடும்பத்தின் மரியாதையை உயர்த்த. பெண்களை மதிப்போம், அவர்களின் உழைப்பை பாராட்டுவோம், சும்மா என்று சொல்லும் பழக்கத்தை நிறுத்துவோம். நன்றி.